ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சோழிங்கநல்லூர் டு மேடவாக்கம் வரைக்கும் உள்ள ரெட் லைன் ரோட்டில் இருக்கிற ஸ்டேஷனோட மெட்ரோ ஒர்க் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே இந்த பருப்பூர் லைன் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கோம். அதாவது தரமணியில் ஸ்டார்ட் பண்ணி சிறுசேரி வரைக்கும் கவர் பண்ணி ஒரு 3 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அது ஒரு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் அதுக்கு போக எண்ட் ஸ்க்ரீன்லையும் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது சோழிங்கநல்லூர் மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகிற இடம் தான். இங்கே தான் சோழிங்கநல்லூர் மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் வரப்போகுது. கிட்டத்தட்ட இந்த ஸ்டேஷன்ஸ் நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் பேசியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்குள்ளே தான் இந்த மெட்ரோ ஸ்டேஷனை இருக்கிற மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது ஒரு இன்டர்சேஞ்ச் ஸ்டேஷன். இது பர்பிள் லைனுக்கும் ரெட் லைனுக்கும் இந்த சோழிங்கநல்லூர் ஜங்ஷன் தான் ஒரு இன்டர்சேஞ்ச் ஸ்டேஷனாக இருக்க போகுது. பார்த்திங்கன்னா பர்பிள் லைனும் ரெட் லைனும் ஸ்டார்ட் ஆகுறது மாதாவரத்துலாம் ஸ்டார்ட் ஆகுது. பட் ரெண்டுமே வேறு வேறு ரூட் வழியாக இங்கே ரீச் ஆகுது. இந்த ரூட்டில் நம்ம இன்றைக்கி 5 ஸ்டேஷன் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே சோழிங்கநல்லூர் ஜங்ஷனை கிராஸ் பண்ணி வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வரப்போது எல்காட் மெட்ரோ ஸ்டேஷன் தான். ஸோ எல்காட் மெட்ரோ ஸ்டேஷன் ஆக்சுவலாக இங்கே சோழிங்கநல்லூரில் இருக்கிற ஐடி பார்க்குக்கு முன்னாடி வரப்போகுது. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சுவலாக நான் 2009-10 அப்போ வரும்போது இங்கே தான் அப்போ தான் இந்த ஐடி கம்பெனியோட கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டு இருந்தது. ஸோ அப்போல்லாம் இந்த ரோடை பார்த்திங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த கம்பெனிஸ்க்கு மட்டும்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்தது. மற்ற இடம் ஃபுல்லாகவே காலியாக தான் இருந்தது. அப்படி இருந்த இடம் இப்போ பார்த்திங்கன்னா டோட்டலாகவே மாறிடுச்சு. ஒரு ஐடி பார்க்கால் இந்த லொக்கேஷன்ஸ் சும்மா பிரம்மாண்டமாக வேறு லெவலில் மாறியிருக்கு. ஸோ இதுதான் எல்காட் மெட்ரோ ஸ்டேஷன். ஆக்சுவலாக நம்ம எல்காட்டுக்கு முன்னாடியே வரப்போகுது இந்த மெட்ரோ ஸ்டேஷன். பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜ் ஃபுல்லாகவே ஹைட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும். எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 25 to 30 மீட்டர்ஸ் ஹைட்டில் தான் இந்த மெட்ரோ ஃபுல்லாகவே ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் இந்த மெட்ரோ ஒர்க் இல்லாமல் இதில் ஒரு பிரிட்ஜ் ஒர்க்கும் நடக்குது. ஆக்சுவலாக இது மார்ஷ்லேண்ட், இந்த ரோடு மார்ஷ்லேண்டை டிவைட் பண்ணி தான் அப்படி போகும். மேபி இந்த மழை காலத்தில் இங்கே ஃப்ளட்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதில் ஏற்கனவே சின்ன பிரிட்ஜ் இருந்தது. இப்போ அதவே ஹைட் உயர்த்தி கட்டியிருக்காங்க போல இருக்கு. ஸோ அந்த பிரிட்ஜ் ஒர்க்கும் சைடில் போயிட்டு இருந்தது. ஸோ அது போக மேலே ஆன் டாப் ஆஃப் தட் மெட்ரோ ஒர்க்கும் போயிட்டு இருக்குது. ஏன்னா அந்த ரோடு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ ஆக்சுவலாக லெஃப்ட் சைடில் மட்டும் அந்த பிரிட்ஜ் கட்டியிருந்தாங்க. மேபி கூடிய சீக்கிரம் ரைட் சைட்லையும் கட்டுவாங்கன்ட்டு நான் யோசிக்கிறேன். பட் ஐம் நாட் ஷுர். ஏன்னா ரைட் சைடில் அதுக்குரிய ஒரு வேலையும் நடக்கலை. இப்போதைக்கு லெஃப்ட் சைடு மட்டும் தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மேபி அந்த ஒர்க் முடிஞ்சோன்னா ரைட் சைடில் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம இந்த ரூட்டில் பார்க்க போகிறது கிளாசிக் தமிழ் இன்ஸ்டியூட் மெட்ரோ. ஸோ அந்த மெட்ரோ ஸ்டேஷன் இந்த லொக்கேஷன்லாம் வரப்போகுது. ஆக்சுவலாக புதுசாக இந்த லொக்கேஷனில் ஒரு மால் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த மாலுக்கு ஆப்போசிட்லேயே, அதாவது மாலு பக்கத்துலேயே இந்த மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. இதில் போகும்போது ஒரு இடத்துல இந்த பைலிங் ஒர்க்ஸ் போயிட்டு இருந்தது. மேபி அதில் பில்லர்ஸ் எதுவும் திரும்ப போட போகிறாங்க போல இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு இடத்துல மட்டும் பைலிங் ஒர்க்ஸ் போயிருந்தது. பட் மற்ற இடத்துல மோஸ்ட் ஆஃப் த இடத்துல பில்லர்ஸ் ஒர்க்ஸ் முடிஞ்சிருந்தது. சில இடத்துல பில்லர்ஸ் ஒர்க்ஸ் இப்போ தான் பிகினிங் ஸ்டேஜில் இருந்தது. அதாவது இந்த லொக்கேஷன்ஸ் இந்த ரூட் ஃபுல்லாமே சில இடத்துல அப்படியே மேலே வரைக்கும் அந்த கர்டர் வரைக்கும் எல்லாமே போட்டுவிட்டு இருந்தாங்க. பட் நிறைய இடத்துல பில்லர்ஸ்லாம் ஆஃப் ஆஃப் த ஸ்டேஜ் தான் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் பெரும்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் வந்துட்டோம். இந்த பெரும்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் எங்கே வரும்னா, இந்த பெரும்பாக்கம் மெயின் ரோட்லேருந்து நோக்கம்பாளையம் ஒரு ரோடு வரும். ஆக்சுவலாக இதில் ஒரு ஜங்ஷன் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல தான் பெரும்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பில்லர்ஸ் ஒர்க்ஸ் தான் இப்போதைக்கு முடிஞ்சிருக்கு. மேலே வேறு எந்த ஸ்டேஷன்ஸ் ஒர்க்கு மற்ற எந்த ஒர்க்குமே இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஆக்சுவலாக இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா நான் இதோட 2-3 டைம் வீடியோ எடுக்கலான்னு எல்லா டைமுமே டிராஃபிக் செம்ம ஹெவியாக இருந்தது. ஸோ பாதியிலே திரும்பி போயிட்டேன். ஃபைனலாக இந்த டைம் தான் இந்த வீடியோ ஃபுல் ஸ்ட்ரெச்சையும் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க நம்ம தொடர்ந்து போகலாம்.
மோஸ்ட்லி இந்த பெரும்பாக்கம் ஸ்ட்ரெச்சஸ் ஃபுல்லாகவுமே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக பில்லர்ஸ் ஒர்க்ஸ் மட்டும்தான் நடந்துக்கிட்டு இருக்குது. மற்றபடி வேறு கர்டர் எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ அந்த பெரும்பாக்கத்தை கொஞ்சம் கிராஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் மேடவாக்கம் கிட்ட போன பிறகு தான் அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ரோடு ரொம்பவுமே நேரோவாக இருக்கும். அதில் வேறு நான் ஒரு டைம் சோழியநல்லூர் டு மேடவாக்கம் பார்த்தீங்கன்னா இருக்க டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான் இருக்கும். அந்த 4 கிலோமீட்டருக்கு 45 மினிட்ஸ்க்கு மேலே ஆச்சுது பஸ்ஸில் வந்து சேர்றதுக்கு. ஏன்னா இதில் சைடில் ஒரு பைக்கை பார்க் பண்ணி விட்டு போயிட்டாங்கன்னா கூட மற்ற எந்த வண்டியுமே, அதாவது பஸ்ஸு போகிறதுக்கு எக்ஸாக்டாக அந்த ரூட்டு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். சைடில் ஒரு பைக்கை பார்க் பண்ணி விட்டாங்கன்னா ஃபுல்லாக ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு டிராஃபிக், பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். ஸோ அவ்வளோ நேரோவான ரோட்டில் நம்ம சென்னை மெட்ரோ பயங்கரமாக ரிஸ்க் எடுத்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள உண்மையே பாராட்டி தான் ஆகணும். ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு மேடவாக்கம் வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பில்லர்ஸ் ஒர்க்ஸ்லாம் முடிஞ்சிட்டு இந்த கர்டர்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க பாதி தூரம். ஸோ நடுவில் கொஞ்சம் தூரம் வந்து பில்லர்ஸ் ஒர்க்ஸ் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த ரெட் லைன் ரோட்டில் கத்திபாரா ஜங்ஷன்லேருந்து, அதாவது கத்திபாராலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் மேடவாக்கம் வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் ஒரு 4 வீடியோ கிட்ட போட்டிருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் பார்க்கலன்னா அதுவும் நம்ம சேனலில் இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ லிங்கையும் நான் இந்த ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் இந்த மேடவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து மேடவாக்கம் வரைக்கும் தான் கவர் பண்ணியிருக்கோம். இன்னும் இது போக பூந்தமல்லி, மற்ற வடபழனி எல்லா ரூட்டுமே அடுத்தடுத்த வர வீடியோவில் கவர் பண்ணலாம். ஸோ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த லொக்கேஷன்ஸ் பக்கம் தான் வந்து மேடவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் 2 வரப்போகுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து மேடவாக்கம் வரைக்கும் தான் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதை மாதிரி பல இன்ஃபர்மேஷன்ஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ண நம்ம சேனலை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. வில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பை பாய்.